என்ன அக்கா புருஷன் மேல ஆசை வச்சிட்டோமேனு அக்கா முகத்தை பார்க்க கூச்சமா இருக்கா? சொல்லு கவிதா, அக்கா முகத்தை பார்க்க உனக்கு கூச்சமா இருக்கா? இங்க பாரு, அழாத. நீ அழுதனா நானும் அழுதுருவேன். இங்க பாரு கவிதா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. வெறும் மனசோட இருந்த உனக்குள்ள ஆசைய விதைச்சது என் புருஷனும் அவர் அம்மாவும். உன் மேல எந்த தப்பும் இல்ல. இல்லக்கா, தப்பு என் மேலதான். அக்கா புருஷனை தெரிஞ்ச பின்னாடியும் நான் ஒதுங்கி ஓரமா போயிருக்கணும், இல்லைன்னா செத்து தொலைச்சிருக்கணும். ரெண்டுத்தையும் பண்ணாம இனியும் உயிரோட இருக்கேன் பாரு. நான் பாவிக்கா, பாவி பாவி. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு, குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னை பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னையும் என் வாழ்க்கையையும் நான் அவமானமா நினைக்கிறேன். அக்கா, நீ என்ன கொன்னுடுக்கா, என்ன கொன்னுடுக்கா. ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தனா ஒரு நல்ல சகோதரியா வாழல. மனசுல கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு வெளியில நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. நியாயமா தெய்வம் என் அவமானமான வாழ்க்கையை முடிச்சிருக்கணும். ஆண்டவ பண்ணாத வேலைய அக்காவா நீ பண்ணிருக்கணும். நீ பண்ணிடுக்கா, என்ன கொலை பண்ணிடுக்கா. ஆமாக்கா, என் ஆண்டவ கொல்றது கூட சரியா இருக்காது, நீ கொன்னதான் சரியா இருக்கும். கொன்னுடுக்கா, என்ன கொன்னுடு. கவிதா நிறுத்து. உன்னை கொல்றதுக்கா கடவுள் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க? கடவுள் கரெக்டா தான் சேர்த்தாரு. நான் தான் நினைத்தவரை மாமா மேல ஆசையை வளர்த்துட்டேன். அந்த மாதிரி ஆசைப்படுறது தப்புன்னு அறிவுக்கு தெரியுது, ஆனா மனசு கேட்கலையே. அதாக்கா பிரச்சனையே. வராதுக்கா, இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராது. வராதுனா நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு புரியல. சொல்லு, எந்த அர்த்தத்துல இப்படி எல்லாம் சொல்ற? இங்க பாரு, முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீ என் புருஷன் மேல ஆசை வச்சது தப்பே இல்ல. அந்த நேரத்துல நான் அவரை விட்டு விலகி இருந்தேன். அவரு விலக துடிச்சிட்டு இருந்தாரு. அதனால உனக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? உன் இடத்துல நானா இருந்திருந்தாலும், நான் இல்ல, உன் வயசுல இருக்கிற எவ்வளவு இருந்திருந்தாலும் உன்னை போலதான் இருந்திருப்பாங்க. அதனால உன் மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். நீ நல்லவதான். தேவையில்லாம உன்னை நீயே குழப்பிக்காத. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா
டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.